வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரிஞ்சி சாதம். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இதை நம்ம வீட்டிலே பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிஞ்சி சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 10 to 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3/4 பாகம் வெந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததும் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ரெண்டும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின பீன்ஸ், ஒரு 5 பீன்ஸ் நறுக்கி எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் பட்டாணி, ஒரு மீடியம் சைஸ் கேரட். 1 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி தண்ணியை வடிகட்டி 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், 400 கிராம் இருக்குது. இந்த அரிசியை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் கிளறி விட்டுக்கலாம். மெதுவாக கிளறுங்க, இல்லாட்டினா அரிசி உடைஞ்சிடும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்தணும். நம்ம வந்துட்டு 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், ஸோ 3 கப் தண்ணி சேர்த்தணும். 3 கப் தண்ணியில் 1 கப் வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். 1 கப் தேங்காய் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கோம். மீதி 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சவுண்ட் விட்டுறலாம். ஒரு சவுண்ட் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நாம் 5 ப்ரெட்டோட ஸ்லைஸ் எடுத்து ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ப்ரெட் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டினா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா ப்ரெட்டு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட் ஸ்லைஸ் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மாற்றி மாற்றி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா பிரெட் ஸ்லைஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக சாதம் ரெடியாக இருக்கு. இப்போ மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. சாதம் உடஞ்சிடக்கூடாது, மெதுவாக கிளறணும். இந்த கிறிஸ்பியான பிரெட்டோட சேர்த்துட்டு இந்த ரைஸ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக நம்மளோட கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பராகவே நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.